ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். அதாவது சில ஸ்டாக்லாம் பார்த்தோம்னா நம்ம ட்ரேடிங்லாம் பண்ண வேண்டாம், வாங்கி போட்டு பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அது பாட்டு காலகாலத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பெருசாக முதலீட்டு பெருக்கி கொடுக்கும், நம்ம வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிற மாதிரியான வரிசையில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற, பட்டே கிளப்பிட்டுருக்கிற, மிரட்டலாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 அல்லது 15,000 உபரியாக தேவையில்லாமல் சும்மா கிடக்கு. இதை வச்சு எதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரைக்கும் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800ஓ, 1000ஓ, 1500ஓ, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15K அப்படின்னா, இந்தளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தது அப்படின்னா இதை வச்சுட்டே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ் இஸ் செட் 10 to 15K. இதுவே போதுமானது, இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படிங்கிறது எவ்வளோ பேசிக் டிசைனு. ரெண்டாவது, இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இங்கே போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட்டு கண்டிப்பான டிசைனு. அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 1 மினிட்டில் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்காக கூட இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்னு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் விஐபி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் பண்ணுறாங்க. இன்னும் பெருசாக பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அப்படிங்கிறது ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். இதில் டெய்லி ட்ரேடிங் இருக்காது, சந்தர்ப்பம் வரும்போது தான் ட்ரேடிங் இருக்கும். வேறு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனையே பொறுத்த வரைக்கும், அல்லது சூப்பர் ஃபைன்ஸ் விஐபி பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங், பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அந்த மாதிரி இருக்கும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக நம்ம புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடியும் நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணி அந்த டைம்ஸும் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணலாம் தான் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கு, ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் சொன்னால் இல்லையா, ஒரு ஸ்டாக்கு அப்படியே வாங்கி போட்டு பேசாமல் அந்த மாதிரி ஸ்டாக் என்னென்னு பார்த்தா, இந்த ஸ்டாக்கோட பேர் OCCL லிமிடெட். ஐ ரிப்பீட் த நேம், OCCL லிமிடெட். இந்த OCCL லிமிடெட் அப்படிங்கிறது ஓரியண்ட் கார்பன் அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து தனியாக டீமர்ஜரில் பிரிஞ்சு வந்த கம்பெனி. இந்த OCCL லிமிடெடை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, ஸோ இவங்களுடைய
மேனுஃபேக்சர் எந்த டொமைனில் இருக்குதுன்னு பார்த்தா தே ஆர் மேனுஃபேக்சரிங் சொல்யூபிள் சல்ஃபர், அதாவது நீரில் மூழ்கிற மாதிரி கரைஞ்சி போகக்கூடிய சல்ஃபரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூபிள் சல்ஃபர் தேவைப்படுது. அப்போ அந்த டயர் இண்டஸ்ட்ரி வளரும்போது நிச்சயமாக இந்த கம்பெனி டயர் இண்டஸ்ட்ரி நிச்சயமாக வளரும். ஏன்னா இவி வெஹிக்கிளாக இருந்தாலும் டயர் தேவை, ஐசி இன்ஜின் வெஹிக்கிளாக இருந்தாலும் டயர் தேவை. அப்போ நிச்சயமாக எங்களுக்கு க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக்கை ஒன் கேன் கன்சிடர் ஒரு க்ரோத் ஸ்டாக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இவங்களுடைய Q4 ரிசல்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 2026 அதில் பார்க்கும்போது ரெவென்யூ 38% போன வருஷத்தை விட அதிகமாக இருக்குது. அது எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தோம், இட் கம்ஸ் அபவுட் 149.53 crores இருக்குது. அண்ட் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது போன வருஷம் 8.7 crores இருந்தது. இந்த வருஷம் 19.35 crores கிட்டத்தட்ட அந்த பேட் டபுள் ஆகிருக்கு. அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் டபுள் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பாமர மக்களோட கேள்வியாக இருக்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் டபுள் ஆகுமா அப்படிங்கிற நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். பிகாஸ் வி ஆர் ஒன்லி டூயிங் க்ரோத் இன்வெஸ்டிங் தான் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்க வேண்டாம், டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அந்த பக்கமே போக வேண்டாம். இட்ஸ் எ க்ரோத் ஸ்டாக்குன்னு தெரியுது. இந்த ஸ்டாக்கில் நேர்மையாக எளிமையாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அறுவடைக்காக வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அண்ட் இவங்களுடைய நெட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் 508.3 crores இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் 47.7 crores இருக்குது. அண்ட் இவங்களுக்கு என்ன ஃபேவர் ஆகுதுன்னு பார்த்தா சைனாவிலேருந்து சிமிலர் ப்ராடக்ட்ஸை இந்தியா கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன்டி டம்பிங் பாலிசி இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ நாட் ஓன்லி த மேனுஃபேக்சரிங் த சொல்யூபிள் சல்ஃபர் டயர் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுனால மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டோட ஆன்டி டம்பிங் பாலிசியும் உங்களுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த கம்பெனியின் வளர்ச்சிங்கிறது டூஃபோல்டாக மேலே போகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், நாட் அ ரெக்கமெண்டேஷன். அண்ட் இந்த ஸ்டாக்கோட இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய பி ரேஷியோ இஸ் வெரி லோ, 12 அப்படின்னு இருக்குது. நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா 1 to 10 ஓகே சேஃபு, அண்ட் 10 to 15 கொஞ்சம் பார்ட்லி சேஃப் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டாக் 12 இருக்குது. 12ங்கிறது அஃபோர்டபுள் தான், நல்லது தான். 12 ஒரு பி ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப அநியாய ரேட்டில் விற்கல, நியாயமான ரேட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் போயிட்டுருக்குன்ற புரிதல் நமக்கு வரணும். அண்ட் தென் இதுக்கப்புறம் வேல்யூ ட்ராப் எதுவுமே இங்கே இல்லை. இந்த ஸ்டாக்கை வாங்கினோம்னா கீழே போயிடுமா அப்படிங்கிற பயம் இல்லைங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மார்ஜின் சேஃபாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா மார்ஜின் சேஃப்டி இஸ் அவைலபிள் வித் தி ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் போடுவாங்க. அப்போ இந்த க்ரோத் ஸ்டாக்கை ஒன் கேன் கன்சிடர் அப்படிங்கிறது என்ன புரிதல். தி ஸ்டாக் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, எந்த சேனலில் எந்த வீடியோவில் எப்படி இந்த ஸ்டாக் பற்றி பேசியிருந்தாலும் அது எதுவுமே எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இது எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலில் போடுறேன். இப்போ சில விஷயங்கள் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அண்ட் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் விஐபி அண்ட் பில் ஸ்ட்ரீட் கசினோ மூணுமே ரொம்ப நல்ல அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல வாய்ப்பு திடீர்னு தான் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மொபைல் ஆப்பில் ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 minute ட்ரேடிங்கை நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதிலேயே அந்த ரோபோ ட்ரேடிங், அதாவது இந்த ஆல்கோ ட்ரேடிங் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் கோடிங் எழுதாமல், சாஃப்ட்வேர் எழுதாமல் நம்ம டிசைன் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுங்கிறத இங்கே உள்ள ப்ளஸ்ஸு. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு போட்டிங்கன்னா இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதேபோல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு போட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் உடனே அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.